வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். இன்றைக்கி கடம்பா மீன் தொக்கு எப்படி வைக்கிறேன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறோங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி வந்ததும் சோம்பு, பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவக்க வதங்கினதும் 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கலாம். கூட தக்காளி கூட சால்ட்டு சேர்த்து நல்லா குழைவாக தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கினா தான் தொக்கு நல்லாயிருக்கும். இந்த கடம்பா மீன் தொக்கு பாருங்கள், சாதத்து கூட சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்ல டிஷ்ஷு இது. ரொம்ப ஃப்ரையாக வதக்காமல் கொஞ்சம் நம்மளை கிரேவி மாதிரி நல்லா செஞ்சோம்னா எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. கடம்பா மீனை போட்டு வதக்கிக்கலாங்க. இப்படி தான் இருக்கும் கடம்பா மீன். கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன். நாங்கள் கடையில் இப்போ கட் பண்ணி வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அவசரத்துக்காக அப்படியே செஞ்சுட்டேன். பாருங்கள், இந்த அளவு தண்ணியோடு வரும். நம்ம எப்படி தான் கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போட்டு வதக்கினாலும் இந்த மாதிரி தண்ணி வரும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியிலே நம்ம கிரேவி பண்ணிடலாம். 2 முறை மூடி போட்டு வேக விட்டுக்கலாங்க. சீக்கிரமாக வெந்து வந்துடும். மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா நான் டேஸ்ட்டுக்காக போடுறேன். ஆப்ஷன் தாங்க, நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை வீட்டு மிளகாத்தூள் மட்டும் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டலை, மறந்துட்டேன். அவ்வளோதாங்க, கடம்பாத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க செய்யணும் கடம்பாத்துக்கு. பாய்.